நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு காலநிலை மாற்றத்தை தாங்கும் கிராமங்கள் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 2023 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதுவும் எதுக்கு கீழே இயங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கிரீன் கிளைமேட் கம்பெனி 2022 அதுக்கு கீழே தான் வந்து இதுவும் இயங்குது. சரிங்களா? இதுக்கு என்ன இப்போனா 2025-26 எக்கனாமிக் சர்வே வந்து தமிழ்நாடு வந்து ஒண்ணு வெளியிட்டு இருப்பாங்க. அதாவது இந்தியாவிலேயே முதன்முறையா ஒரு மாநிலம் வந்து எக்கனாமிக் சர்வே வந்து வெளியிட்டு அந்த பொருளாதார ஆய்வறிக்கையில இந்த கால்நிலை மாற்றத்தை தாங்கும் கிராமங்கள் திட்டம் அப்படிங்கிற திட்டத்துக்கு முறையான அங்கீகாரம் வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இந்த திட்டம் பாத்தீங்க அப்படின்னா உலக வங்கியினுடைய நிதியுதவி மற்றும் மாநிலத்தினுடைய நிதி இரண்டும் வந்து இணைந்து வந்து இந்த திட்டம் வந்து செயல்படுது. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிவியல் ரீதியாகவும் அதே போல உள்ளூர் மக்களுடைய பங்கேற்பையும் வந்து ஊக்குவிக்கணும். அதாவது அந்த காலநிலை மாற்றங்களை அறிவியல் ரீதியா வந்து அன்னைக்கு மதிப்பிடணும் அப்படிங்கிறதும் அதுல உள்ளூர் மக்களை தன்னார்வலர்களாக வந்து பங்கேற்க வைப்பதுன்னா இந்த காலநிலை மாற்றத்தை தாங்கும் கிராமங்கள் திட்டத்தினுடைய முக்கிய நோக்கமா இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீலகிரி வரையாடு கணக்கெடுப்பு. நம்ம போன கிளாஸ்ல பார்த்திருப்போம் யானைகள் கணக்கெடுப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திருப்போம். அதே போல புலிகள் கணக்கெடுப்பு அப்படிங்கறத பார்த்திருப்போம். அதே போல நீலகிரி வரையாடு கணக்கெடுப்பு எந்த 2 மாநிலங்கள் சேர்ந்து எடுப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளா மற்றும் தமிழ்நாடு வந்து சேர்ந்து வந்து எடுப்பாங்க. அதே போல யானைகள் கணக்கெடுப்பு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இந்த 3 மாநிலங்களும் சேர்ந்து வந்து கணக்கெடுப்பாங்க. 2024 தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் நீலகிரி வரையாடு கணக்கெடுப்பு வந்து நடந்திருக்கும். இது வந்து 3வது கணக்கெடுப்பா வந்து இருக்க போகுது. சரிங்களா? பாத்தீங்க அப்படின்னா இது IUCN சிவப்பு பட்டியல்ல அருகி வரும் உயிரினங்கள் அப்படின்ற பிரிவுக்கு கீழே வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. சரிங்களா? பாத்தீங்க அப்படின்னா 2022 வந்து நீலகிரி வரையாட்டுக்கான அந்த திட்டத்தை வந்து தமிழக அரசு வந்து அறிமுகப்படுத்திருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா அக்டோபர் 7 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீலகிரி வரையாடு தினம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது நீலகிரி வரையாட்டை பற்றி ஆய்வு செய்து டேவிதார் அவர்களுடைய நினைவாக அக்டோபர் 7 வந்து நீலகிரி வரையாடு தினத்தை வந்து பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? பாத்தீங்க அப்படின்னா சிலப்பதிகாரம், தொல்காப்பியம், கலித்தொகை இந்த மாதிரி நம்மளுடைய சங்க இலக்கியங்கள்ல வந்து நீலகிரி வரையாட்டை பத்தி வந்து சொல்லியிருப்பாங்க. பாத்தீங்க அப்படின்னா வருடை அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. சங்க இலக்கியங்கள்ல வருடை அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வரையாடு. சரிங்களா? இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவின் 2வது மிகப்பெரிய பொருளாதாரமாக தமிழ்நாடு உயர்ந்து நிற்கிறது. பாத்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிராவுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு தொடர்ந்து 2வது முறையாக தன்னுடைய இரட்டை இலக்க பொருளாதாரத்தை தக்க வச்சிருக்கு. பாத்தீங்க அப்படின்னா 2025 பாத்தீங்கன்னா 10.0 வந்து நம்ம சதவீதத்தை வந்து வச்சிருக்கோம். அதே போல 2025-26 பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 11.19% பொருளாதார விகிதத்தை வந்து தக்க வச்சிருந்து இந்தியாவிலேயே 2வது மிகப்பெரிய பொருளாதார மாநிலமா வந்து தமிழ்நாடு வந்து இருக்கு. எதுக்கு அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவுக்கு அடுத்து. பாத்தீங்கன்னா இதற்கு வந்து அதாவது தமிழ்நாடு 2வது மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி அதே போல இரட்டை இலக்கத்தை தொடர்ந்து 2 ஆண்டுகளாக தக்க வைப்பதற்கான துறை வாரியான பங்கீடுகள் என்ன, அதற்கான முயற்சிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2ஆம் நிலை துறையினுடைய பங்கு பாத்தீங்கன்னா 15.02% அதே போல உற்பத்தி துறையில பாத்தீங்க அப்படின்னா 14.22% கட்டுமானத்துறை கன்ஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 15.02% அதே போல அந்த டெலிகம்யூனிகேஷன் சேவைகள் அப்படின்னா எல்லாமே தான் கல்வியும் வந்து சேவையில தான் வந்து வரும். சரிங்களா? பாத்தீங்க அப்படின்னா 8.54% அதே போல முதன்மை துறை அதாவது வேளாண் துறை வேளாண் மற்றும் காடுகள் சார்ந்த பொருளாதாரத்தை பாத்தீங்க அப்படின்னா 5.92% வந்து பங்களிப்பு செஞ்சிருக்கு. அதாவது தமிழ்நாடு மொத்தமாக ஒரு 11.19% பொருளாதாரத்தை அடைவதற்கு இந்த 5 துறைகளும் தங்களுடைய பங்களிப்பை கொடுத்துருக்காங்க. அதே போல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்டர் பண்ண சொல்லலாம். ஏறு வரிசையில ஆர்டர் பண்ணுங்க, கீழே இருந்து மேல மேல இருந்து கீழே அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து மாத்தி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027. சரிங்களா? இப்போ வந்து அதற்கான ட்ரைனிங்ஸ் தான் வந்து எல்லா ஆபீசர்ஸ்க்கும் வந்து போயிட்டு இருக்கு. அதே போல பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்துல இந்த மக்கள் தொகையை கணக்கெடுப்பதற்காக நிறைய டீச்சர்ஸ் வாலண்டியர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ட்ரைனிங் வந்து கொடுத்துட்டு கவர்மெண்ட்
கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ட்ரைனிங் வந்து போயிட்டு இருக்கு. சரிங்களா? இப்ப பாத்தீங்க அப்படின்னா 2027 மார்ச் 1க்குள்ள இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த மந்த்துக்குள்ள ஆகஸ்டுக்குள்ள என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கட்டடங்களுடைய கணக்கெடுப்பு வந்து நடக்கும். அதே போல பிப்ரவரி 2027 பிப்ரவரியில பாத்தீங்க அப்படின்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து நடக்கும். சரிங்களா? இப்ப வந்து சொத்துக்கள் சொத்துக்கள் மீதான கணக்கெடுப்புகளும் 2027 பிப்ரவரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்கள் தொகை ஒரு வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க, என்ன பண்றாங்க அப்படின்ற மாதிரியான கணக்கெடுப்புகளும் வந்து நடக்கும். சரிங்களா? 10 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்து நடக்கும். 2021 இந்த கணக்கெடுப்பு நடந்திருக்கணும். ஆனா கணக்கெடுப்பு நடக்கல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா COVID-19 அது வந்து தள்ளி போயிருக்கு. சரிங்களா? பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சிட்டிசன்ஷிப்கான ஒரு ஆக்ட் இருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குடியுரிமை சட்டம் 2003 படியும் அதே போல 1955 படியும் வந்து நமக்கு அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். எத்தனை பேர் இருக்காங்க, எங்க இருந்து இருக்காங்க, அவங்க எந்தெந்த ஊர்கள்ல இருக்காங்க, அவங்க குடும்ப உறுப்பினர்கள் எத்தனை பேர், அவங்களுடைய கல்வி தகுதி என்ன, அவங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து இந்த பதிவேட்டில் வந்து நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கணும். சரிங்களா? பாத்தீங்க அப்படின்னா தேசிய மக்கள் தொகை பதிவேட்டில் வந்து நம்ம எல்லாமே வந்து இப்ப இருக்கிற சர்வே எல்லாமே அதுல போய் பதிவாயிருக்கும். அது அதே போல பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் வந்து இயங்கக்கூடிய அந்த பதிவாளர் ஜெனரல் ரெஜிஸ்டர் அவரும் அந்த குடியுரிமை சட்டம் 1955 படி மற்றும் 2003 திருத்தி இருப்பாங்க. இதன்படி வந்து நம்மளோட அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எல்லாமே தேசிய மக்கள் தொகை பதிவேட்டில் வந்து பதிவாகும். சரிங்களா? அதே போல இது யார் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கக்கூடிய அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அலுவலகம் மற்றும் இந்தியாவிற்கான பதிவாளர் இவர்கள் 2 பேர்த்தினுடைய தலைமையில தான் வந்து எடுப்பாங்க. அதே போல 1931 அப்புறமா முதன்முறையா ஜாதி வாரியான கணக்கெடுப்பும் வந்து நடத்தப்படும். சரிங்களா? பாத்தீங்கன்னா பீகார்ல வந்து நடந்திருக்கும், ஜாதி வாரியான கணக்கெடுப்பு வந்து விட்டுருப்பாங்க. அதை தொடர்ந்து கர்நாடகாவும் ஆந்திரா எல்லாமே நாங்களும் நடத்துறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே போல தமிழ்நாட்டுல அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே ஃபுல்லா இந்த 2027 சென்சஸ் படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சாதி வாரியான கணக்கெடுப்பும் வந்து இங்க வந்து நடக்கும். அதே போல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுல வந்து 2 முறையுமே இருக்கும். பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டிஜிட்டலாவும் எல்லாமே நம்ம வந்து பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதே போல அதாவது சுயப்பதிவு நாமளாவே நம்மளுடைய அந்த சென்சஸ்க்கான டீட்டெயில்ஸை ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அல்லது அவங்க அதாவது அரசால் நியமிக்கப்பட்டவர்களும் வந்து நமக்கு வந்து ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரியும் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய குறைக்கடத்தி இயக்கம் 2.0 அதாவது இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் அப்படிங்கறத 2.0 வந்து கொண்டு வந்திருக்காங்க. பாத்தீங்க அப்படின்னா 2021லயே இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இப்ப 26ல 2.0 இதோட 2வது கட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து யார் வந்து இது வந்து செயல்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மெய்டி அதாவது மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் தான். பாத்தீங்க அப்படின்னா எந்த திட்டத்திற்காக இது வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுயசார்பு இந்தியா ஆத்ம நிர்பார் பாரத் அதுக்கும் அதே போல மேக் இன் இந்தியா திட்டத்திற்கும் இந்த செமிகண்டக்டர் மிஷின் வந்து உறுதுணையா இருக்கு. அதே போல பாத்தீங்க அப்படின்னா உற்பத்தி, திரைக்காட்சி உற்பத்தி, அதே போல சிப் ஆகியவற்றில் வந்து சிப்போடைய உற்பத்தி இது எல்லாத்தையுமே முதலீடு செய்யக்கூடிய கம்பெனிகளுக்கு எல்லாமே ஒரு ஊக்கத்தொகை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக அதாவது என்னோட 2வது கட்டத்துல இதெல்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? முதலீடு செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு வந்து ஊக்கத்தொகை வழங்கணும். அதே போல நாமளும் செமிகண்டக்டர்ல அதிகமா முதலீடு செய்யணும் அப்படிங்கறத ஊக்குவிக்கிறதுக்காகவும் தான் இந்த வந்து 2.0 அதாவது செமிகண்டக்டர் மிஷன் 2.0 வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? அதே போல நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இ கிராம் ஸ்வராஜ் போர்ட்டல் அப்படிங்கறத வந்து பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாயத்து மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட்டுல இருக்கக்கூடிய அனைத்து பஞ்சாயத்து நிறுவனங்களையும் பாத்தீங்கன்னா மின்மயமாக்கணும் அப்படிங்கிறது தான். என்ன அப்படின்னு டிஜிட்டலைஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா இந்தியாவில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்துகளுடைய தரவுகளை சேகரிப்பாங்க. பஞ்சாயத்துகளுக்கு தேவையான அந்த அடிப்படை வசதிகள்லாம் என்னென்ன இருக்கு, என்னென்ன இல்லை, மக்களுக்கு என்ன தேவைப்படுது, பஞ்சாயத்து நிறுவனம் எப்படி வந்து செயல்பட்டு இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையுமே வந்து கண்காணிக்கிறதுக்காக இது வந்து இது பண்ணியிருக்காங்க. இதனோட சேர்ந்து பாத்தீங்க அப்படின்னா சபாஷார் அப்படிங்கிற ஒரு ஏஐ சாட்பாட்டையும் வந்து உருவாக்கி இருப்பாங்க. அதுவும் பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து பஞ்சாயத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே
குறை தீர்க்கக்கூடிய ஒரு சேட்பாட்டா இருக்கும். இதை பாத்தீங்க அப்படின்னா பாஷினியோட இணைச்சிருப்பாங்க. பாஷினி அப்படிங்கிறது ஒரு ஏஐ சேட்பாட் தான். இந்த பாஷினி சேட்பாட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள்ல வந்து நம்ம வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட எந்த மொழிகள்ல வேணாலும் இந்த சேட்பாட்டோட நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், டிஸ்கஸ் பண்ணி இதுல இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுடைய குடியரசு துணைத் தலைவர் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியாய சேது அப்படிங்கிற ஒரு ஏஐ சேட்பாட்டை கொண்டு வந்திருப்பாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சட்ட தகவல்களை எளிதாக்குவது. அதாவது சட்டம் சம்பந்தமான நமக்கு அந்த டவுட்ஸ், அதே போல ஒரு கேஸ்ல இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எந்தெந்த பிரிவுக்கு கீழே வந்து அது அடங்கும், சட்ட ரீதியா அதை எப்படி வந்து அணுகிறது அப்படிங்கறது எல்லாத்தையுமே வந்து கண்காணிக்கிறதுக்கு, அதே போல அதற்கு டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்றதுக்காக நியாய சேது அப்படிங்கிற ஏஐ சேட்பாட்டை வந்து குடியரசு துணைத் தலைவர் மற்றும் சட்டத்துறை அமைச்சகத்தின் மூலியமா வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து திஷா திட்டத்தின் ஒரு பகுதியா வந்து இருக்கு. திஷா அப்படிங்கிறதும் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஜிட்டலைஸ் ஆக்குறது தான். சரிங்களா? எல்லா தரவுகளையும் வந்து ஒன்றிணைச்சு நமக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம வந்து திஷா போர்ட்டல்ல இருந்து வந்து எடுத்துக்கலாம். அதே போல 2வது பாத்தீங்க அப்படின்னா அதாவது அறிவியலில் சமூக பொறுப்பு அப்படின்னு வந்து சொல்றாங்க. பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெசிபிக் சயின்டிபிக் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு வந்து இஸ்ரோ வந்து சொல்றாங்க. எப்படி சிஎஸ்ஆர் ஃபண்ட் மாதிரி அதே போல எஸ்எஸ்ஆர் ஃபண்ட் வந்து யார் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரோ வந்து பண்றாங்க. சரிங்களா? இதன் மூலயமா பல்வேறு இப்போ வந்து பழங்குடியின சமூகத்திற்கும் சரி, மாணவர்களுக்கும் சரி, விவசாயிகள், மீனவர்கள், பொதுமக்கள் அப்படின்னு எல்லாத்துக்குமான சேவைகளை வந்து இஸ்ரோ வந்து எஸ்எஸ்ஆர் மூலயமா வந்து வழங்குறாங்க. சரிங்களா? பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு பிரிவினங்களுக்கும் பயன்படும் பரந்த வலையமைப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க இஸ்ரோ. இப்போ பழங்குடியின சமூகம், அதாவது ட்ரைபுக்கெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஏகலைவா மாதிரி பள்ளிகள் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி பள்ளிகள்ல 75 விண்வெளி ஆய்வகங்களை வந்து அமைச்சிருக்காங்க. அதே போல விவசாயம் மற்றும் மீனவர்களுக்கு அந்த சாத்தியமான பகுதிகள், அதாவது மீன் பிடிக்க போறாங்க அப்படின்னா கடல்ல எந்த இடத்துல மீன்கள் அதிகமாக இருக்கும், எந்த நேரத்துல அதிகமா இருக்கும், என்ன வகை மீன்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான தரவுகளையும் வந்து இவங்க தராங்க. அதே போல விவசாயிகளுக்கு அந்த நிலத்திற்கு ஏற்ற மாதிரியான பயிர் வந்து அறுவடை செய்வதற்கும், அந்த நிலத்தினுடைய தன்மையை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கும், அதே போல தண்ணி எங்க இருக்கு, நீர் முக்கிய ஆதாரங்களை வந்து தெரியப்படுத்துறதுக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இவங்க பண்றாங்க. அதே போல பாத்தீங்க அப்படின்னா மாணவர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா யுவிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வராங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு மாணவர்கள் வந்து 2 வாரம் இஸ்ரோ கூட ஒரு ட்ரைனிங் மாதிரி, இஸ்ரோக்குள்ள வந்து என்னென்னலாம் நடக்கும், அங்க என்னென்ன மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படின்னு 2 வாரம் மாணவர்களுக்கான குடியிருப்பு பயிற்சி வந்து அளிக்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மிஷன் மித்ரா அப்படிங்கறதா. இது என்ன அப்படின்னா இதுவும் இஸ்ரோவால தொடங்கப்பட்டதா. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ககன்யான் திட்டத்தினுடைய ஒரு பகுதி, மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பக்கூடிய அந்த திட்டம் தான் பாத்தீங்க அப்படின்னா ககன்யான் திட்டம். சரிங்களா? அந்த திட்டத்தினுடைய ஒரு பகுதி தான் பாத்தீங்க அப்படின்னா லடாக்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. லடாக்கினுடைய பனிச்சூழல்களை ஆராய்ந்து அங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அதே போல விண்வெளி வீரர்களுடைய அந்த உடல், மனம், அவர்களுடைய தேவைகள், அதனுடைய சமநிலைகள் எல்லாமே எப்படி இருக்கு, வீரர்களுக்கு இன்னும் என்ன தேவைப்படுது, இதை எப்படி வந்து நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், அந்த தேவைகளை கண்டறிஞ்சு அதையெல்லாம் நிறைவேற்றுறதற்கு இந்த மிஷன் மித்ரா அப்படின்ற அந்த திட்டம் இஸ்ரோவால தொடங்கப்பட்டு அது வந்து பயன்படுத்தப்படுது. சரிங்களா? இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம இதுல நிறைய வந்து ஏஐ சம்பந்தமான சாட்பாட்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த மாதிரியான ஒரு கொஸ்டின்ஸும் வந்து நம்ம கண்டிப்பா டிஎன்பிஎஸ்சில வரும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிராத்தி அப்படிங்கிற பொருள் தான் வந்து பார்க்க போறோம். அதாவது பணியாளர்களின் வருங்கால வைப்பு நிதியை கண்காணிக்கக்கூடிய ஒரு போர்ட்டல் தான் இது. அதாவது எம்ப்ளாயி ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் மூலயமாக அந்த வருங்கால வைப்பு நிதியை வந்து கண்காணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பிராத்தி போர்ட்டல் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பணியாளர்களுடைய கணக்குகள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ரெனியூவல் ஆகாம இருக்கும், அதாவது மூடப்பட்டிருக்கும் அந்த கணக்குகள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா. அதனால வந்து இபிஎஃப்ஓ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பணியாளர்களுடைய வருங்கால வைப்பு நிதி எல்லாத்தையுமே கண்காணிக்கிறதுக்காக இந்த போர்ட்டலை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார நிறுவனம் வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கருப்பை வாய் புற்றுநோய்க்கான ஒரு ஒழிப்பு முயற்சி வந்து முன்னெடுத்திருப்பாங்க. அதாவது 2030க்குள்ள 90% பயனாளர்களுக்கு தடுப்பூசி வந்து வழங்கியிருக்கணும் அப்படின்னும் 70% நபர்களுக்கு பரிசோதனைகளை வந்து ஹெச்பிவி பரிசோதனை வந்து செஞ்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை முன்னிறுத்தி தான் இந்தியாவில் February 28, 2026 அப்ப
தடுப்பூசி, அதாவது ஹெச்பிவி தடுப்பூசி இயக்கத்தை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. தமிழ்நாட்டுல கூட ஒரு 4 இடங்கள்ல முதற்கட்டமாக பாத்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலை, அரியலூர், தருமபுரி, பெரம்பலூர் இந்த 4 மாவட்டங்களையும் தொடங்கியிருப்பாங்க. அதே போல முதல்ல பாத்தீங்க அப்படின்னா அடையாறு மருத்துவமனையில வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது 14 வயதிற்கு உட்பட்டு அந்த சிறுமிகளுக்கு வந்து தடுப்பூசி போடுறது. இது முற்றிலுமாக வந்து ஒரு தன்னார்வமாக வந்து கலந்து கொள்ளக்கூடியதான். இதுக்கு வந்து கட்டாயம் அப்படின்னு வந்து கிடையாது. அதே போல ஆர்பிஐ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சக்ஷம் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அதாவது முற்றிலுமாக நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளை மையப்படுத்தி அதனுடைய செயல்பாட்டை மேம்படுத்தணும். அந்த நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளுடைய அந்த கடன் அளிப்பு வசதிகளை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சக்ஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவின் முதல் நீர் நடுநிலை ரயில்வே வசதி எங்க ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்காரியா டெப்போ அப்படிங்கிற இடம். அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அலகாபாத்ல இருக்கு. இங்கதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவின் முதல் நீர் நடுநிலை ரயில்வே வசதி வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. சரிங்களா? இதுல என்ன ஒரு முக்கியத்துவமான விஷயம் அப்படின்னா கழிவுநீரை சுத்திகரித்து மீண்டும் பயன்படுத்தும் முறையை வந்து இங்க வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. சரிங்களா? இந்தியாவினுடைய முதல் நீர் நடுநிலை ரயில்வே வசதி வந்து எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்காரியா டெப்போல இருக்கு. அது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அகமதாபாத். சரிங்களா? ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா ஏஐ நிர்வாகத்தை வந்து கையாளக்கூடியதற்காக ஒரு பொருளாதார குழு வந்து மெய்டி மூலமாக வந்து இந்த பொருளாதார குழு வந்து அமைக்கப்பட்டிருக்கும். அதாவது மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் மூலயமா வந்து இது வந்து ஏஐ நிர்வாகத்தை கண்காணிப்பதற்காக ஒரு பொருளாதார குழு வந்து அமைக்கப்பட்டிருக்கும். இதுக்கு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஐ சார்ந்த கொள்கைகளை வந்து உருவாக்குறது, அதே போல ஏஐனுடைய முழு அரசு அணுகுமுறையை வந்து ஊக்குவிக்கிறது, அதனுடைய பயன்பாடுகள் எல்லாத்தையுமே வந்து மேம்படுத்துறது. அதே போல இப்போ வந்து ஏஐ வந்து பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப அதிகமா இருக்கு இல்லைங்களா? அதனுடைய நிறை குறைகளை ஆராய்ந்து அதனுடைய வளர்ச்சியை சமநிலைப்படுத்துறது. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏஐ நிர்வாகம் மற்றும் பொருளாதார குழு வந்து ஆராய்ந்து செயல்படுவாங்க. அதே போல பாத்தீங்க அப்படின்னா குஜராத்ல இருக்கிற தோலவீரால பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவின் முதல் குறை கடத்தி சிறப்பு பொருளாதார மண்டலம் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஃபார் செமி கண்டக்டர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத்ல இருக்க தோலவீரால இருக்கு. பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்டே வந்து பார்த்தோம் செமிகண்டக்டர் மிஷின் வந்து பார்த்தோம் 2021. இப்போ வந்து 2026 2.0 அப்படின்னு சொல்லி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல வந்து நம்ம அதிகமா முதலீடுகளை ஈர்க்கணும், முதலீடுகள் செய்யும் நிறுவனங்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இதுல வந்து சொல்லியிருப்பாங்க. அதே போல இதற்கான முதல் சிறப்பு பொருளாதார மண்டலம் எங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத்ல இருக்கிற இந்த ஏப்ரல் 2026க்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே இவ்வளவுதான். நம்ம வந்து ரொம்ப வந்து ஸ்பெசிஃபையா இருக்கிற டாபிக்ஸ், ஸ்கீம்ஸ், ஏஐ, சாட்பாட்ஸ் இந்த மாதிரி மட்டும் தான் நம்ம வந்து எடுத்து வந்திருக்கோம். இதுல வந்து ரொம்ப அதிகமா நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் அப்படின்னு கேட்டா கிடையாது. ஆனா இப்ப சிலபஸ்ல இருக்கிற எல்லா விஷயத்திலயும் எல்லா யூனிட்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா தான் வந்து நமக்கு வந்து கேட்டுட்டு இருக்காங்க. சரிங்களா? அதனால நம்ம முக்கியமான விஷயத்த மட்டும் வந்து பார்த்தா போதும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதே மாதிரி ஒரு நல்ல கிளாஸ்ல உங்களை வந்து மீட் பண்ணேன். தேங்க்யூ.